அபிஷேக் ரங்கசாமி. எதனால அவர் வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒருவமே இருக்க முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் மாற்றத்தினால அவர் நல்லது செய்வார். ஏற்கனவே எடப்பாடி தான் நன்மை செய்திருக்கிறார், எங்களுக்கு நல்லதை பார்த்துருக்குறோம். அதனால அவர் வந்தால் தான் இந்த நாடே நல்லாயிருக்கும், பிள்ளைங்களும் நல்லாயிருக்கும். புதிய சூரியனுக்குமா மக்கள் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். காலகாலமாக 75 வருஷமாக இருக்குது அது ஆண்ட கட்சி. ஒரு எடப்பாடியார் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த போன எலெக்ஷனில் இவங்களுக்கு நாங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தோம், அவங்க சரியான ஒரு இது இல்லை, எங்களால் குடும்பமே நடத்த முடியல, விலைவாசி உயர்வு. விஜய்க்கு எல்லாருமே எங்களோட மைண்ட் செட் எப்படின்னா அவர் செய்வாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே. அதிமுக வந்து எங்களுக்கு நல்லது தான். திமுகலாம் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை, எல்லாம் செய்யணும்னு சொன்ன கூட எதுவும் செய்ய மாட்டேறாங்க. திமுக எதனால திமுகக்கு? அவங்க நல்லா பண்ணுறாங்க. எங்களுக்கு எடப்பாடி தாம்மா. எங்களுக்கு இந்த எலெக்ஷன் வரோம். ஏடிஎம்க்கு வந்தால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா நிறைய செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த எலெக்ஷனில் எப்போதுமே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஓட்டுமே ரெட்டையிலைக்கு மட்டும்தான். எங்கள் எடப்பாடியார் வந்தாருன்னா கொரோனா டைமில் கூட அவரோட ஆட்சி அற்புதமாக இருந்தது. விலைவாசி ஏற்றல, காய்கறிகள் நயமாக கிடச்சிது, எல்லாமே எங்களுக்கு நயமாக கிடச்சிது. ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் நமக்கு வந்து பெண்களுடைய கஷ்டத்தையோ இல்லை நாட்டு நிலவரத்தையோ அவர் தெரிஞ்சுப்பார். அதனால் அந்த கஷ்டம் இருக்காது. அதனால தான் அவர் வரணும். தளபதி விஜய் தான். எதுக்கு விஜய்? விஜய் ரொம்ப பிடிச்சிருக்குது மக்களுக்கு. ஒரு நடிகர் வேற, அவரு நல்ல மக்களுக்கு நல்லது செய்வாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு நம்ம எக்மோர் தொகுதியில தான் இருக்கோம். இங்க இருக்க மக்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் நமக்கு வந்து பெண்களுடைய கஷ்டத்தையோ இல்லை நாட்டு நிலவரத்தையோ அவர் தெரிஞ்சுப்பார். அதனால் அந்த கஷ்டம் இருக்காது. அதனால தான் அவர் வரணும். ஓகே, இப்போ டிஎம்கே ஆட்சியில் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். நாங்கள் அந்த கஷ்டத்தில், அந்த ஆட்சியில் நாங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். போதை பழக்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏடிஎம்கே வந்து அந்த அந்த போதை பழக்கன்றதே இருக்காது. அதனால தான் அவர் வரணும்னு நினைக்கிறோம், ஏடிஎம்கே வரணும்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போ எக்மோர் தொகுதியில் உங்களுக்கு நிற்கிற வேட்பாளர் எப்படி இருக்காங்க? என்னெல்லாம் பண்ணுறாங்க உங்கள் தொகுதிக்கு? எல்லாமே நல்லது என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க அவங்க. நெக்ஸ்ட்டும் அவங்க தான் வரணுன்ற எங்களுக்கு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. ஏடிஎம்க்கு வந்தால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா நிறைய செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம சம்பத்தப்பா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, நல்லா செய்கிறாரு. எங்களுக்கு எதனா ஒன்றுனா அவர் உதவி பண்ணுறாரு. அவர் வந்து ஏடிஎம்கே தான், புரியுதா? அவருக்காக பார்த்து நாங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம். அதனால ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ டிஎம்கேல இருந்தாங்களா, அவங்க என்னெல்லாம் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயமே பண்ணவே இல்லை அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறீங்க? அதாவது எப்படி அவங்க சொன்னது நிறைய நிறைவேற்றல. எடப்பாடியார் அவர் வந்து எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ 1000 ரூபாய் தான் மகளிருக்கு கொடுத்தாங்க, இப்போ இவர் வந்து 2000 ரூபான்னு சொல்லியிருக்கிறாரு. ஏதோ சில திட்டங்கள் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாருல்ல. ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் தானே தெரியும், ஒருத்தரே ஆண்டுன்னு இருந்தால் தெரியாதுல்ல. அதனால ஏடிஎம்க்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு ஒன்று. உங்கள் ஓட்டு யாருக்கு? நாங்கள் ஏடிஎம்கேக்கு தான். எங்கள் சம்பத்தை பார்க்குற வரைக்கும் அவருக்கு தான் ஓட்டு, எங்கள் ஓட்டு. ஓகே, ஆமாம், தேங்க்யூ. இந்த எலெக்ஷனில் எப்போதுமே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஓட்டுமே ரெட்டையிலைக்கு மட்டும்தான். எங்கள் எடப்பாடியார் வந்தாருன்னா கொரோனா டைமில் கூட அவரோட ஆட்சி அற்புதமாக இருந்தது. விலைவாசி ஏற்றல, காய்கறிகள் நயமாக கிடச்சிது, எல்லாமே எங்களுக்கு நயமாக கிடச்சிது. விலைவாசி ஏற்றல, கரண்ட் பில்லு ஏற்றல, வீட்டு வரி ஏற்றல. அதனால அவர் தான் வரணும், இந்த வாட்டியும் அவர் தான் வரணும். ஓகே, இப்போ உங்கள் தொகுதியில் இருக்க வேட்பாளர் என்னெல்லாம் பண்ணுறாங்க உங்கள் தொகுதிக்கு? இவங்க வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இங்கே சாராயம், என்ன சொல்கிறது, போதைப் பொருள் எல்லாமே இங்கே நயமாக கிடைக்கும். எங்கள் சேத்பட்டியில் இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். திமுக வந்தாலே இங்கே எல்லாமே கிடைக்கும். ஆனால் எடப்பாடி ஆட்சியில் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். இந்த மாதிரி கடைங்களே எங்களுக்கு இங்கே இருக்காது. அதனால எடப்பாடியார் தான் வரணும். எதனால எடப்பாடியார் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறோமே, மெயின் காரணம் பெண்களோட பாதுகாப்பு தான். அவர் இருந்தாருன்னா எங்களுக்கு இப்போ முக்கால்வாசி பெண்கள் பாதுகாப்பு. காவல்துறையே மேலே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா சட்டம் வந்து கடுமையாகிடும். காவல்துறைக்கு அதிகமான பொறுப்பு கொடுப்பாங்க. இப்போ இல்லை, காவல்துறை டம்மியாக்கி வச்சுக்கிறாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால எடப்பாடியார் தான் வரணும். புதிய சூரியனுக்குமா
மக்களுக்கு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். காலகாலமாக 75 வருஷமாக இருக்குது. அது ஆண்ட கட்சினா மக்களுக்கோசம் ஆண்ட கட்சி. மக்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு ஆதி காலத்துலேருந்து 75 வருஷமாக இருக்குது உதயசூரியன். எவ்வளோ கட்சி அதை அழிக்கணுன்ட்டு வந்தது. எந்த கட்சியும் வாழ்ந்த சரித்திரமே இல்லை. அப்போ தெரிலல, உங்கள் தலைமுறையில் வந்து உங்கள் பாட்டன் மூட்டை, இப்போ நீங்கள் பேட்டி அடிக்கிறீங்களே, உங்கள் பாட்டன் எல்லாம் அதே தானே குடும்பமாக ஒரு வாரிசாக தானே வரீங்க. யாருக்கு போய் சப்போர்ட் பண்ணுவீங்க? அசலாருக்கு போய் பண்ணுவீங்களா? உங்கள் மாமன் அக்கன் தங்கச்சி அவங்களுக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. என்ன தான் ஃப்ரெண்டுக்கிட்ட பழகினாலும் யார்கிட்ட பழகினாலும் இருந்தாலும் எப்போவுமே 75 வருஷமாக ஆண்டு நிற்குது. ஜனங்களுக்கு எவ்வளோ திட்டமாக எத்துனுக்குது. 1947 49லேருந்து எத்துனுக்குது உதயசூரியன். நல்ல திட்டங்களாம். அதால் வந்து எல்லாரும் வாழ்க்கைங்க. இது வந்து ஒரு கட்சிக்கோ இதுக்கோ இப்போ சொல்ல வரல. பொதுவாக நம்ம நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மக்கள் கூட்டணி இருக்கிற பேர் இந்த கூட்டணி தான் போடணும். நீங்கள் இந்த எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே. எதனால ஏடிஎம்கே வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாற்றத்தினால எப்பவுமே அவங்க தான் நல்லது பண்ணுவாங்க, இந்த முறையும் அவங்க தான் நல்லது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஓகே, உங்க தொகுதியில யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரங்கசாமி, அபிஷேக் ரங்கசாமி. ஓகே, எதனால அவர் வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரே இருக்க முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் மாற்றத்தினால அவர் நல்லது செய்வார். ஏற்கனவே எடப்பாடி நல்லது செஞ்சுருக்காங்க, இவரும் அதே மாதிரி செய்வாருன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால அவர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த வாட்டி உங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு ஏடிஎம்கே தான். இந்த எலெக்ஷன்ல உங்களோட ஆதரவு யாருக்கு, எந்த கட்சிக்கு? எடப்பாடி தான். எதுக்காக எடப்பாடிக்கு? அவர் நன்மை செய்திருக்கிறார், எங்களுக்கு நல்லதை பார்த்துருக்குறோம். அதனால அவர் வந்தால் தான் இந்த நாடே நல்லாயிருக்கும், பிள்ளைங்களும் நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைங்களாம் கெட்டு போகுது. இப்போ செல்லை கொடுத்து இதை கொடுத்து அதை கொடுத்து நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பிள்ளைங்களாம் நாசனமாக போகுது. அதனால் அவர் வந்தாக்கா பிள்ளைங்களாம் கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும், கொள்ளும், எல்லாம் நடக்கும். எங்களுக்கு அவர் சம்பத் வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நன்மை தான் செய்திருக்கிறாரு. எல்லாருக்கும் இந்த கட்சியில் இருந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே எல்லாருக்குமே அவர் உதவி பண்ணுவார். நல்லது, மழை, காற்று எல்லாத்துக்குமே அவர் இங்கே செய்கிறது அவர் ஒண்டி தான். டிஎம்கே ஆட்சி இருந்துச்சு, எதுவுமே செய்தது கிடையாது. எங்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எதுவும் நாங்கள் அனுபவிக்கல. எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து அனுபவிச்சுருக்கிறோம். நாங்கள் அப்போல்லாம் நாங்கள் நல்லதை தான் கண்டோம். எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கொடுத்தாங்க, எல்லாருமே இருந்தது. இந்த ஆட்சி வந்து நாங்கள் ஒன்றுமே இந்த 1000 ரூபாய் கூட வாங்கலை. இந்த ஆட்சி நடத்துகிறாங்க. நாங்களாம் 2 பொட்ட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். என் பிள்ளைக்கு வேலை கிடையாது. எங்கள் வீட்டுக்கார சேர்த்தார அந்த 12,000 ரூபாய் பென்ஷன் 10,000 ரூபாய் வந்தால் நாங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட முடியுமா? நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு மயக்க கொடுத்து மேடை போட்டாங்கன்னா வாந்தி எடுத்துருவான் நான் அவங்களெல்லாம். அவங்க குடும்பம் நல்லா இருக்க தான் ஆட்சியில் இருக்கிறானுங்க. சம்பத் அப்படி இல்லை, ஆட்சியில் இருந்தாலும் இல்லை கட்டாலும் யாருக்கும் நன்மை செய்கிறாரு. ஆனால் இந்த எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு வர எலெக்ஷனில் ஏடிஎம்கே வரணுமா. அவர் எடப்பாடியார் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த போன எலெக்ஷனில் இவங்களுக்கு நாங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தோம், அவங்க சரியான ஒரு இது இல்லை, எங்களால் குடும்பமே நடத்த முடியல. விலைவாசி உயர்வு, இப்போ கேஸ் பிரச்சனை ஒரு பக்கம், நிறைய ப்ராப்ளம். நைட் டைமில் வண்டி ஓட்ட முடியல. ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு எமர்ஜென்சியாக ஒரு சவாரி போக முடியல. ஒரே குடிச்சிட்டு கத்தியும் வச்சு ரோட்டில் சுற்றிக்கின்னு லேடிஸை கூப்பிட்டு போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர வர தொழிலும் ரொம்ப பாதிக்குது. இந்த ரேப்பிடோ அது இதுன்னு சொல்லி நாங்கள் 3 தடவை 4 தடவை நாங்கள் போராட்டம் பண்ணிட்டோம். இந்த ஆல்பர்ட் தேட்டர் பக்கத்தில் எதுக்குமே காது கொடுத்து முதல்வர் பார்க்க மாட்டுறாரு. அவர் என்னத்தை தான் பண்ணுறாருன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சாமானிய மக்கள் எங்களை மாதிரி ஆட்டோ தொழிலாளிங்க எங்கள் ஏரியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்கும். எல்லார் வீட்லேயும் கஷ்டமாக தான் இருக்குது. வருமானன்றதே கிடையாது. வர வருமான செலவுக்கே கரெக்டாக இருக்குது. எனக்கு 2 குழந்தை இருக்குது. ஒருத்தன் பிகாம் படிக்கிறான், இன்னொரு ஸ்பெஷல் சைல்டு. அவர் எடப்பாடியார் இருக்கும்போது 1500 ரூபா இருந்தது, 500 ரூபா ஏற்றி 2000 ரூபா கொடுத்தாரு. இவர் வந்து ஒரு 10 ரூபா கூட ஏற்றி கொடுக்கல. என் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். எந்த விலைவாசி கட்டுக்குள்ளே இருந்தாலாவது கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை. என்ன பண்ணுறதுனே புரியலம்மா. வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்குது எங்களுக்கு. என்னைக்கிடா எலெக்ஷன் வரும், அவர் வந்தாருன்னா கொஞ்சம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் மறுபடியும் பண்ணி கொஞ்சம் எங்களை மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது பண்ணுவார் அவர். அதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. இந்த வாட்டி நாங்கள் ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போட போகிறோம். எங்கள் தொகுதியில் வந்து எங்களுக்கு நிற்கிற ஆள் சிறப்பாக செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்மா. இந்த தொகுதியில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? திமுகவுக்கு. எதனால திமுகவுக்கு? அவங்க நல்லா பண்ணுறாங்க. ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணுறாரு. அவங்க அப்பா எப்படி பண்ணுறாருலாம் தெரியாது. இவர் நல்லா பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக இவர் தான் வருவார்.
ஓகே, ஆனால் ஒரு 5 வருஷத்துல வந்து களத்துக்கே வரல, லாஸ்ட் ஒரு வருஷம் தான் அவங்க எல்லா வேலையும் செஞ்சாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. செஞ்சாலும் செய்கிறாங்கல்ல, மற்றவங்களாம் மேல் இடத்துல கேட்டுக்கின்னு அவங்கள எதுவும் செய்யாத தானுங்கிறாங்க. இப்போ அவங்க பாஜக கூட கூட்டணி இருந்தாவே ஏடிஎம்கெலாம் வராது. எடப்பாடி ஆச்சார் எதனால எடப்பாடி வரணும்? அவர் வந்தானா டிஎம்கே இது வந்து சரியில்லைங்க. அவர் வந்தாருன்னா கரெக்டாக செய்வாருங்க. கொரோனாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இதில் எக்மோர் இது ஃபுல்லாகவே மெட்ராசிட்டி எல்லாமே அவர் தான் வந்தாருன்னா. சம்பத்தான தான் எங்களுக்கு வந்து எல்லாமே இந்த கவுன்சிலர் இதில் வந்து யாருமே இது வரைக்கும் இன்னும் ஹெல்ப் பண்ணல. இது பாரு, நாங்கள் இதுமாதிரி கால் வச்சுன்னுக்கிறோம். இல்லை எங்கள் அண்ணன் தான் சம்பத்தான தான் இங்கே ஏடிஎம்ல அவர் பகுதி செயலர். அவர் வந்து முன்னாள் பகுதி செயலர், இப்போ வந்து எம்ஜிஆர் இதில் இருக்கிறார். இருந்தாலும் கரெக்டாக வேலை செய்யுது சம்பத்குமார். ஓகே, இப்போ டிஎம்கே ஆட்சி இருந்தது இல்லையா, அதில் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, என்னெல்லாம் நடக்கல? யாருமே எதுவுமே செய்யலம்மா. 5 வருஷத்தில் இது வரைக்கும் யாருமே எதுவுமே செய்யலை. எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆட்டோ ஓட்டவங்க பழப்பெல்லாம் கெடுத்துட்டாங்க. இந்த ஓலா ஊப்பர் எல்லாம் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்கம்மா. எல்லாம் பைக்கில் எல்லாம் வந்து வயிற்று பசிக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் வந்தாருன்னா உண்மையிலே ஆட்சி நல்லா இருக்கும். இப்போ எடப்பாடி வந்தால் என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்னெல்லாம் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைப்பீங்க? அவர் வந்தாருன்னா ஏழை மக்களுக்கு ஒரு நாள் அந்த இது எல்லாருக்குமே நல்லதமாக செய்வார். எடப்பாடியாரும் அவர் அவர் வந்து சொல்லக்கூடாது, பின்னாடி தான் சொல்லுவார். தளபதி விஜய் தான். எதுக்கு விஜய் ரொம்ப பிடிச்சிருக்குது மக்களுக்கு. ஒரு நடிகர் வேற, அவர் நல்ல மக்களுக்கு நல்லது செய்வார். இப்போ இருக்கிற நாமத்தை போடுறாரு, ஜனத்துங்களை ரொம்ப அட்டூரியம் நடக்குது. விஜய் வந்தால் நாட்டுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். விஜய் வரணும். ஓகே, இப்போ டிஎம்கே வந்து நாமம் போடுறாங்கன்னு சொன்னீங்களா, என்ன பண்ணியிருக்காங்க? சின்ன பசங்க கூட ஒரு இந்திக்கார பசங்க கூட மாட்டேன்றாங்க. நல்லா தாராளமாக நடக்க முடியல, விலைவாசிலாம் ஏறுது. அப்போ எப்படிமா விஜய் வந்து இதெல்லாம் விஜய் வந்தால் மாறும், தமிழ்நாடே மாறும், ஏழைங்களுக்கு நல்லது செய்வார். எங்களுக்கு அதிமுக தான்மா. எதனால அதிமுக? நாங்கள் பூரிகமாக அதிமுக தான். அதனால் அதிமுக வந்து எங்களுக்கு நல்லது தான். திமுகலாம் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. எல்லாம் செய்யன்னு சொன்ன கூட எதுவும் செய்ய மாட்டுறாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்குறாங்களே தவிர அவங்கவுங்க சம்பாதிக்க தான் நினைக்கிறாங்க. திமுக எதுவுமே செய்யலை. அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே அதிமுகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்கள் கொள்கையும் அதுதான். ஓகே, இப்போ அதிமுக வந்தால் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே நடக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் மெயினானது. அவங்களுக்கு வந்து எல்லாமே யார் என்ன கேட்குறாங்களோ அவங்க செய்யணும். செய்யலைன்னா கூட நம்ம தட்டி கொடுத்து செய்ய வைக்கணும். அதுதான் நம்ம கொள்கை. ஓகே, இப்போ இந்த 5 வருஷத்துல உங்கள் ஊருக்கு என்ன பண்ணாங்க டிஎம்கேல? எதுவுமே செய்யலை. பீசிங் பவுடர் இல்லை, சுனாமி இல்லை, குப்பை தொட்டி மாற்றலை. குப்பை தொட்டி வர மாட்டுறாங்க. நான் மீன் வியாபாரி, 35 வருஷமாக மீன் வியாபாரி. வண்டி ஒடிஞ்சிச்சு, வண்டி போய் கேட்டால் வண்டி வாங்கி தரல, எம்எல்ஏ வாங்கி தரல, செயலாளர் வாங்கி தரல, பொருளாளர் வாங்கி தரல. எல்லாருக்கும் மனு கொடுத்து பார்த்தா இன்னும் எதுன்னு கண்டுக்கலை. இது வரைக்கும் எனக்கு விதவி பின்ஷன் கூட வாங்கி தரல. எங்கள் வீட்டில் செத்து 11 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் விதவி பின்ஷன் கூட எனக்கு வாங்கி தரல. எனக்கு அதிமுக ஆட்சி வந்தால் முழு உரிமையும் கிடைக்கும், முழு செல்வாக்கம் கிடைக்கும். பெண்களுக்கு மெயினாக பாதுகாப்பு கொடுக்கணும். எவன் என்ன பண்ணுறானோ அவனெலாம் பொழக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மை. இப்போ வியாபாரம் பண்ணுறேன்னா வியாபாரம் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கக்கூடாது. வியாபாரம் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை பண்ணின்னுக்கிறாங்க. அந்த பிரச்சனைலாம் நீங்கன்னா நம்ம ஆட்சி வரணும், மலரணும். அதிமுக ஆட்சி மலர்ந்து பேர் புகழ் எல்லாம் வாங்கணும். நம்மளும் அதை சந்தோஷமாக கொண்டாடணும். எங்களுக்கு தெரிஞ்சது எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி ஆண்டாங்களோ அந்தமாரி எடப்பாடி இனியும் ஆண்டணும். ஆளாலும் நல்லா பூரிகமாக இருக்கணும். செடி கொடியெல்லாம் நல்லா மலர்ந்து இருக்கணும். இந்த எலெக்ஷனில் யார் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? எந்த எடப்பாடி தாம்மா. எதனால எடப்பாடிக்கு? எங்களுக்கு இந்த எலெக்ஷன் வர அந்த நாளில் 2000 ரூபாய் கொடுத்தேன். எங்கள் எம்ஜிஆர் ஆட்சியில் கொடுத்த இந்த மீட்டிங்க்கு இன்னுமே எனக்கு 16 வயசுலேருந்து அதே கட்சி தான் எங்கள் கும்பலே இருக்குது. எடப்பாடி தான் வருவார், கவலைப்படாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு இந்த அதுனா அம்மா ஆதரவு. இப்போ வந்து அம்மா சார்பில் எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். எதனால நல்லா இருக்கும்னா கொஞ்சம் மாறுதலை பார்க்குறோம். அம்மா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. ஹை லெவலில் இருக்கிறவங்களும் இதில் நடுத்தர மக்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாத இருந்தது இதர செலவில். இப்போ பார்த்தோம்னா ரொம்ப ஓவராக போகுது. ஒரு கரண்ட் பில்லாக இருக்கட்டும், ஒரு வரியாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எங்களுக்கு சேஃப்டியாக இருந்தது. ஹை லெவலில் எப்படின்னு இப்போ தெரியாது, மிடில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதே மாதிரி அந்த கணிப்பில் நாங்கள் இப்போ அவங்கள சார்ந்து வரும்பொழுது, அம்மாவை சார்ந்து இப்போ எடப்பாடியார் வராங்கன்னும் போது
அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மாறுதலை. ஓகே, இப்போ டிஎம்கேல நிறைய பெண்களுக்கான நலத்திட்ட உதவி எங்களுக்கு அப்படி எதுவும் வரலம்மா, நாங்கள் வரல, எங்களுக்கு வரல, இந்த மகளிர் பணம் கூட வரல. அதை நான் யோசிக்கல. எவ்வளோ திட்டம்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே அனுபவிக்கல. ஓகே, இப்போ உங்களோட ஓட்டு யாருக்கு? எங்களோட ஓட்டுன்றதை விட எங்கள் ஃபேமிலி ஓட்டே வந்து எடப்பாடிக்கு வரலாம். ஓகே, அது அவங்கவுங்க மனசு பொறுத்து. எங்களுது எங்கள் வீட்டுக்காரது எல்லாருமே எடப்பாடிக்கு தான். எடப்பாடி பழனிசாமி அவர் நல்லா பண்ணுறாரு. ஆனால் 4 வருஷம் அவர் பண்ணும்போது எல்லாமே நல்லா தான் இருந்தது. எதனால் இப்படி மாறிச்சுன்னு தெரியும். அது 4 வருஷம் அவருடைய இது அவ்வளோ அருமையாக இருந்தது. என்னெல்லாம் டிஎம்கேல இல்லைன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி ஆட்சியில் இருந்தது, இதெல்லாம் டிஎம்கே ஆட்சியில் இல்லை அப்படின்றது. ரேஷனில் போனால் எண்ணெய் கிடைக்காது, சர்க்கரை கிடைக்காது, இதெல்லாம் இருக்குது. திடீர்னு போய் ரேஷனுக்கு போனால் இன்றைக்கி இல்லைன்னுவாங்க. இதெல்லாம் எடப்பாடி வந்தால் மாறிடும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் 4 வருஷம் பண்ண இது இவ்வளோ அருமையான ஆட்சி. அந்த 4 வருஷம் இதெல்லாம் குறை வச்சார் 4 வருஷத்தில். ஆனால் இப்போ ஒரு பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சிருக்கிறதுனால அது அலைன்ஸ் இல்லைன்னா அவர் இந்தியா கூட்டிங் தானே. ஏன் பிஜேபினா வெளியே என்னடா ஃபாரினா? இந்தியா தானே, இந்தியாவோட உரி தானே அவர். அப்புறம் என்ன? உங்களோட ஓட்டு வந்துட்டு ஏடிஎம்கேக்கு தான். ஏடிஎம்கே கன்ஃபார்ம். இப்போ இவ்வளோ பேர் இருந்தாங்க இவ்வளோ வருஷம், அவங்கக்கிட்ட அந்த ஃபீல் தோணலை. இவரை பார்க்கும்போது சரி செய்வாருன்ற ஒரு இது இருக்கிறதுனால போடணும்னு இருக்கும். ஓகே, விஜயோட கொள்கை கோட்பாடுகள்லாம் கேட்டிங்களா? எது உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு அவர் சொன்னதுல? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வச்சுருக்காரு. அதுவே அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அவர் யோசிக்கிறது, செய்கிறது, பழைய ஆளுங்க சொல்கிறது, அதை காப்பியே இல்லை, எல்லாமே வித்தியாசமாக இருந்தாலும் பிடிச்சிருக்கு. ஓகே, அப்போ உங்க சப்போர்ட் வந்து விஜய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.